லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்துல புளியங்குடியை சேர்ந்த 6 பேர் பலியாயிருக்காங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேர்ல ஆய்வு பண்ணியிருக்காரு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகவதி அம்மன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்தவங்க கார்த்திக், வேல், மனோஜ், சுப்பிரமணி, மனோகரன், போத்திராஜ் இவங்க 6 பேரும் நேத்து இரவு ஷிஃப்ட் டிசையர் கார்ல குற்றாலத்துக்கு குளிக்க போயிருக்காங்க. குற்றாலத்துல குளிச்சு முடிச்சிட்டு அங்க இருந்து புறப்பட்டிருக்காங்க. அதிகாலை 3:30 மணி அளவுல புளியங்குடி நோக்கி திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ புளியங்குடி பக்கத்துல சிங்கிலிப்பட்டிற்கும் புண்ணியாபுரத்துக்கும் நடுவுல வரும்போது கார் டிரைவர் பாத்தீங்கன்னா கண் அசந்ததா கூறப்படுது. இதுல எதிர்பாராத விதமா கேரள மாநிலத்துக்கு சிமெண்ட் ஏத்திட்டு போன லாரி மேல கார் மோதி இருக்கு. கார் மேல லாரி ஏறி இறங்கியதாகவும் கூறப்படுது. இதுல கார்ல பயணம் செஞ்ச டிரைவர் உள்ளிட்ட 6 நபர்கள்ல 5 பேரு சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே அவரும் பரிதாபமா இறந்திருக்காரு. அதிகாலையில நடந்த இந்த கோர சம்பவம் பத்தி காவல்துறையினரும் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விபத்துல இறந்தவர்களுடைய உடலை மீட்கும் பணியில ஈடுபட்டாங்க. 1/2 மணி நேரமா கடுமையா போராடி காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் இறந்தவர்களுடைய உடல்களை மீட்டிருக்காங்க. இத பத்தி தகவல் கிடைச்சதும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அங்கே முகாமிட்டு மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதிகாலையில நடந்த இந்த கோர சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்துச்சு.